குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்எம் கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மிருதுலாவும் கிரீஷும் சேர்ந்து நமக்கு ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து சிஸ்டம் வச்சு படிக்கிறதுக்காக ஒரு டேபிள் மேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்த்துக்கோங்க, டேபிள் மேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. அதை ஆர்டர் பண்ணி வந்திருக்கு. ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கிரீஷ் மிருதுலாவும் நமக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், அன்பாக்சிங் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குது, மிருதுலா என்னென்ன இருக்குது பார்த்து சொல்லுங்கள். ராடு எடுங்க ஃபாஸ்ட் எடுங்கலாம். கிரீஷ் எடுத்து வைங்க கடனை. வாவ், பிளேட் வச்சுட்டாங்க. ஓகே, பிளேட்டு நல்லா திருப்பி காமி. பிளேட் இருக்கா? சரி நெக்ஸ்ட்டு. ராடு ஒரு இப்போ பாருங்கள், ராடே ஒரு 3 ராடு இருக்குது. ஒரு பிளேட் இருக்குது, ஒரு 2 ராடு. அப்புறம் வந்து ஒரு கப்புக்காக ஒன்று இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ எப்படி அசம்பிள் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ கிரீஷ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. கீழே ஒரு பாஸ் ஷேப்பில் ஒன்று இருக்குது. பாஸ் ஷேப்பில் கீழே கொண்டு வந்துட்டு ஸோ அதாவது பாஸ் ஷேப்பில் இருக்கிறத ஜாயின் பண்ணிக்கிறாங்க. வேறு என்ன செய்கிற கிரீஷ் சொல்லு. பரவாயில்ல, அழுத்தணும். நல்லா ப்ரெஸ் பண்ணணுமா? கையிலே ப்ரெஸ் பண்ணணுமா? ஓகே கையிலே ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. இதோட கனெக்ட் பண்ணுறோம். டேபிள் இதோட கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே இரு நல்லா கீழே அந்த மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, கீழே அந்த பின்னாடி ராடு மாதிரி இருக்கா? சரி ஓகே சரி அவ்வளோதான். இப்போ அது கம்பி கொடு. ராடு எல் ஷேப் ராடு என்ன பண்ணுறீங்க? இது எங்கே காமி? இதை காமிக்கிறாங்க. ஓகே, அதை பார்க்குறீங்க. இது இங்கே ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள். அதாவது இது பிளேட்டை மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் ஒன்று இது கம்பி இங்கே அதே மாதிரி அந்த சைடு ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள். என்ன கிட்ட போகுது? இந்த சைடு ஒரு ஹோல் இருக்குது. இப்போ அந்த ஹோலில் கொண்டு போய் இந்த ராடை ஃபிக்ஸ் பண்ணுறான் பாருங்கள். ஹோலில் ஸ்விங் மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அது ஸ்விங் மாதிரி எங்கே கீழே ஆட்டினா ஆடும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க? நடுவில் இருக்கிறதோட இருங்க என்ன இருக்குது இது? இந்த ராடை கொண்டு வந்து நல்லா கம்மி ராடை கொண்டு வந்து இங்கே நடுவில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அந்த கப்பு ஒன்று இருக்குது. கப்பு வந்து சொல்லு மிருதுலா, என்ன பண்ண போகிற? இங்கே உள்ள அழுத்தி இருக்குது. இதை நம்ம வெளியே எடுத்து மாட்டிக்கலாம். ஓகே, கப்பு மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மேலே கப்பு மாதிரி இருப்பாருங்க. பாருங்கள், டேபிள் மாட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு வந்து கீழே வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், சூப்பராக இருக்குது டேபிள் மேட்டு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் பார்த்துக்கோங்க. பேக் பெயின் வராது. இது கூட நம்ம சேர் வச்சுட்டு லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணால் எவ்வளோ நேரம்னாலும் ஒர்க் பண்ணலாம். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் பார்த்துக்கோங்க. இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நான். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து பாருங்கள், நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ராடு யூஸ் பண்ணி. இப்போ பாருங்கள், இதில் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம சாப்பிட்றது, சின்ன பிள்ளைங்க இருந்துச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வசதியாக இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ தான் வாங்கியிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இது பார்த்தா பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்காக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கூட வந்து பெரிய டேபிளாக வாங்கி இடத்த அடைக்காமல் நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வாங்கி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரேட்டு வந்து அஃபோர்டபுள் தான். உங்களுக்கு பார்த்துக்கோங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கிரீஷ்க்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம், அவன் அன்பாக்சிங் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.